வியட்நாமின் ஹாலோங் மற்றும் சாப்பா ஆகிய இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள மலேசியர்கள் தங்கள் பயண திட்டங்களை தற்போதைக்கு ஒத்திவைக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். யாகி புயலின் தாக்கம் இதற்கு காரணம் என்று வியட்நாமின் ஹனோய் நகரில் உள்ள மலேசிய தூதரகம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியான மழை பொழிவு மற்றும் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் ஹனோயை சுற்றியுள்ள பகுதிகள் உட்பட வடபகுதி முழுவதும் பரவலான வெள்ளம் ஏற்படலாம் என்றும் உள்ளூர் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தொடர்ந்து மூட்டு வலியின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் 1MDB வழக்கு விசாரணை இந்த வாரம் தொடராது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நஜீப்பின் உடல்நலம் கருதி மருத்துவ குழு அவருக்கு கூடுதலாக 2 நாட்கள் மருத்துவ விடுப்பு அளித்துள்ளதாக கோலாலம்பூர் மருத்துவமனையின் மூத்த எலும்பியல் ஆலோசகர் டாக்டர் சித்தி ஹவா தாஹிர் தெரிவித்துள்ளார். நஜீப் தூக்கத்தில் மூச்சு திணறல் நோயால் அவதிப்படுகிறார் என்றும் இதன் விளைவாக இந்த வாரம் முழுவதும் விசாரணைக்கு ஆஜராக நஜீப்பால் முடியாது என்றும் அவர் கூறினார். ஜொகூர் தமான் சத்தியா டிராபிகாவில் உள்ள ஒரு பணிமனையிலிருந்து BMW உரிமையாளர் ஒருவர் மேம்படுத்தப்பட்ட உபகரணங்களுக்கான 38,000 பில் தொகையை செலுத்தாமல் தப்பிச் சென்றார். இதில் ஒரு மெக்கானிக் மற்றும் அவரது ஊழியர்கள் 2 காயமடைந்தனர். 40 வயதான வாடிக்கையாளர் தனது வாகனத்தை மீட்டெடுப்பதற்காக பணிமனைக்கு திரும்பிய பின்னர் இச்சம்பவம் நேற்று நிகழ்ந்ததாக ஜொகூர் வடக்கு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பல்வீர் சிங் தெரிவித்தார். 64 வயது முதிய பெண்மணி ஒருவர் போன் ஸ்கேம் மோசடிக்கு இரையாகி தனது வாழ்நாள் சேமிப்பில் 2 லட்சம் வெள்ளிக்கு மேல் இழந்துள்ளார். நேற்று புதன்கிழமை மதியம் 1:31 மணியளவில் அந்த பெண்ணிடமிருந்து காவல்துறைக்கு புகார் கிடைத்ததாக ஜொகூர் வடக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் பல்வீர் சிங் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து அழைப்பு வந்ததாகவும் தகவல் தொடர்பு அமைச்சின் அதிகாரி என்று கூறி சைபர் கிரைம் வழக்கில் அப்பெண்ணுக்கு தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குற்றச்சாட்டுகளை மறுத்த அவருக்கு பின்னர் போலீஸ் அதிகாரிகள் என்று கூறிக்கொள்ளும் 2 நபர்களிடமிருந்து அழைப்பு வந்திருப்பதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் நவம்பர் 14ஆம் தேதி வரை தனது வங்கிக் கணக்கில் 2,06,900 வெள்ளி சம்பந்தப்பட்ட 12 பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டதை அந்த பெண் கண்டுபிடித்தார். பின்னர் தாம் மோசம் போனது தெரிய வந்ததாக காவல்துறையிடம் அவர் தெரிவித்துள்ளார். உணவகங்களுக்கு முன்மொழியப்பட்ட கட்டாய ஹலால் சான்றிதழ் உட்பட இஸ்லாம் தொடர்பான விஷயங்கள் ஆட்சியாளர்களின் மாநாட்டின் கீழ் வரும் என்று துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். பிரேரணை தொடர்பான முழுமையான அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதனை நடைமுறைப்படுத்துவதா அல்லது வேறு விதமாக முடிவெடுப்பதற்கு முன்னர் ஆட்சியாளர்கள் மாநாட்டின் கருத்துகள் பெறப்படும் என்று அவர் கூறினார். அதிக விவாதத்திற்கு உள்ளான இந்த விவகாரத்தில் அமைதி காக்க வேண்டும் என்று கூறிய அவர் உணவகங்களுக்கு கட்டாய ஹலால் சான்றிதழ் வழங்குவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படாததால் இந்த விவகாரத்தை விவாதமாக மாற்ற வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். முழுமையான அறிக்கையை தயாரித்து அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்குமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் உள்ள சமூக நல இல்லங்களில் நேற்று காவல்துறை நடத்திய அதிரடி சோதனையில் 402 சிறார்கள் மீட்கப்பட்டனர். மேலும் சிறுவர்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் பாலியல் அத்துமீறல் நிகழ்ந்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்தது. இந்நிலையில் காவல்துறையின் இக்கூற்றினை நிறுவனம் ஒன்று மறுத்துள்ளது. குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் என்ற அந்த நிறுவனம் காவல்துறையின் குற்றச்சாட்டு தீங்கிழைக்கும் ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு என்று தெரிவித்துள்ளது. இந்த சமூக நல இல்லங்கள் குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தால் இயக்கப்படவில்லை என்பதால் இந்த குற்றச்சாட்டுகளை தாங்கள் மறுப்பதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.